சாகசங்கள் மற்றும் அதிசயங்களின் கதைகள் காற்றை நிரப்பிய பாக்தாத்தின் பரபரப்பான நகரத்தில் சிந்துபாத் மாலுமி வாழ்ந்தார். சிந்துபாத் துணிச்சலான மனிதர்களை கொண்ட ஒரு பெரிய கப்பலில் பயணம் செய்தார். சிந்த்பாத்தின் கப்பல் நீல அலைகளை துண்டித்து அவரையும் அவரது விசுவாசமான குழுவினரையும் கொண்டு தெரியாத தீவை நோக்கி சென்றது. நாட்கள் வாரங்களாக மாறியது. இறுதியாக அவர்கள் பசுமையான கரைகளை பார்த்தார்கள். அவர்கள் வந்து சேர்ந்தபோது சிந்துபாத் உற்சாகமும் பயமும் கலந்ததாக உணர்ந்தார். தீவின் மீது அடி எடுத்து வைத்து சிந்துபாத் மற்றும் அவரது குழுவினர் துடிப்பான தாவரங்கள் மற்றும் கவர்ச்சியான விலங்குகள் நிறைந்த அடர்ந்த காட்டுக்குள் சென்றனர். கம்பீரமான யானைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தன. அவற்றின் தந்தங்கள் சூரிய ஒளியில் மின்னுகின்றன. சிந்த்பாத் அவர்களின் ஆடம்பரத்தை கண்டு வியந்தார், ஆனால் எச்சரிக்கையாக இருந்தார். அவர்கள் ஒரு பழைய வரைபடத்தை பின்தொடர்ந்தனர். அது அவர்களை காட்டுக்குள் ஆழமாக அழைத்துச் சென்றது. திடீரென்று நிலம் அதிர்ந்தது. வானம் இருண்டு போனது. எங்கிருந்தோ மரகத செதில்கள் மற்றும் உமிழும் கண்கள் கொண்ட ஒரு அற்புதமான டிராகன் மேகங்களிலிருந்து இறங்கியது. குழுவினர் பயந்தனர். ஆனால் சிந்துபாத் தனது ஆட்களை பாதுகாப்பதில் உறுதியாக நின்றார். சிந்துபாத்தின் துணிச்சலால் ஈர்க்கப்பட்ட டிராகன் ஆழமான எதிரொலிக்கும் குரலில் பேசியது. நான் டிராகோஸ், யானை மன்னரின் பாதுகாவலர். தைரியமும் தூய்மையும் உள்ளவர்கள் மட்டுமே கடந்து செல்லலாம். உங்கள் தகுதியை நிரூபியுங்கள். நான் உங்களை தொடர அனுமதிக்கிறேன். சிந்துபாத் தைரியம் நிறைந்த இதயத்துடன் முன்னேறினார். வல்லமையுள்ள டிராகோஸ், நான் யானை மன்னனின் ஞானத்தை தேடுகிறேன். என்னை நிரூபிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். டிராகோஸின் கண்கள் மின்னியது. காட்டின் இதயத்திலிருந்து பொன் மலரை மீட்டெடுங்கள். அது கொடூரமான மிருகங்களால் பாதுகாக்கப்படுகிறது. வெற்றி பெறுங்கள். உங்கள் பாதையை நீங்கள் சம்பாதிப்பீர்கள் என்றது டிராகன். சிந்துபாத் மற்றும் அவரது குழுவினர் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு மேலும் முன்னேறினர். அவர்கள் ராட்சத ஆமைகளின் முதுகில் உருகிய எரிமலை ஆற்றை கடந்து தந்திரமான பொறிகளை தவிர்த்து பளபளக்கும் கண்களுடன் கொடூரமான ஓநாய்களின் கூட்டத்தை முறியடித்தனர். ஆபத்துகள் இருந்த போதிலும் சிந்த்பாத்தின் உறுதி ஒருபோதும் தளரவில்லை. இறுதியாக அவர்கள் ஒரு மறைவான திறப்பை அடைந்தனர். அங்கு தங்க மலர் நின்றது. ஒளிரும் ஒளியுடன் ஒளிரும் ஞானமும் வலிமையும் நிறைந்த கண்களுடன் பிரம்மாண்டமான யானை அதை காத்தது. யானை எக்காலம் ஊதியது. சிந்துபாத் தனது நோக்கத்தை நிரூபிக்க சவால் விடுத்தது. சிந்துபாத் மரியாதையுடன் வணங்கினான். பெரிய பாதுகாவலரே, எனது வீரத்தையும் மதிப்பையும் நிரூபிக்க நான் இந்த மலரை தேடுகிறேன். இந்த தீவையும் அதன் குடிமக்களையும் பாதுகாப்பதாக நான் உறுதியளிக்கிறேன். சிந்துபாத்தின் நேர்மையை உணர்ந்த யானை தங்கப்பூவை பறிக்க அனுமதித்து ஒதுங்கியது. கையில் தங்கப்பூவுடன் சிந்துபாத் மற்றும் அவரது குழுவினர் டிராகோஸுக்கு திரும்பினர். டிராகன் தனது வார்த்தைக்கு உண்மையாக யானை ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றது. இது தந்தம் மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான கட்டிடமாகும். ஒரு ஞானமும் கம்பீரமும் கொண்ட யானை மன்னன் சிந்துபாத்தை தலையசைத்து வரவேற்றான். சிந்த்பாத், நீங்கள் மிகுந்த தைரியத்தையும் மரியாதையையும் காட்டியுள்ளீர்கள். தங்கமலர் உங்கள் துணிச்சலின் சின்னம். வெகுமதியாக உங்கள் எதிர்கால பயணங்கள் அனைத்திற்கும் பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். மீண்டும் பாக்தாத்தில் சிந்துபாத் தனது சாகசத்தை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொண்டார். அவர்களுக்கு தைரியம், ஞானம் மற்றும் இயற்கை மற்றும் அதன் உயிரினங்களை மதிப்பதன் முக்கியத்துவம் பற்றிய கதைகளால் ஊக்கமளித்தார். அவர் இப்போது அடுத்த சாகசத்திற்கு தயாராகிவிட்டார்.